विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी देवर्षिगण संघात स्तूयमान आत्मवैभवा खंडा सर्वतोद्युक्त शक्तिसेना समन्विता. சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியதான நாமாக்கள் எல்லாமே மந்திரங்களாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு மந்திரம். அந்த மந்திரத்துக்கு தனித்தனியாக விநியோகாதிகள் இருக்கு. வெறுமன ஏதோ மந்திரமா இருக்குன்னு மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னால ஒரு சாஸ்திரமும் இருக்கு. சைவ சித்தாந்தம், சாப்த தந்திரங்கள், ஆகம நிகமங்கள், வேதத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்கள் எல்லாமே இதற்குள்ள அடங்கி இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த நாமாக்கள்ல காமதாயினி வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுல காமாட்சிங்கிற நாம ரொம்ப முக்கியமானது. காமாட்சின்னு சொல்றதுக்கே பிரம்மாண்ட புராணத்துல சர்வஜா சாட்சி பாவேன தத்தத் காமான் அபூரயது, சர்வஜத்துவம் இருக்கிறதுனால அம்பாளுக்கு காமாட்சி. சர்வஜத்துவமா இருந்த போதும் சாட்சி பாவமா இருக்கா. சாட்சி பாவம்னு என்ன? எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதான ஆத்ம வடிவமாக இருக்க. யாரையும் இது பண்ணு என்று தூண்டல. அதே சமயத்துல எல்லாமும் எல்லா செயல்களும் நடக்கிறதுக்கு தான் காரணமாக இருக்க. கண்ணால பார்க்கவோ, காதால கேட்கவோ, மூக்கால மகரவோ, நீங்க எந்த செயல் பண்ணணும் என்றால் மனசால நினைக்கணும் என்றாலும் பின்னால அந்த ஆத்மஸ்வரூபம் சாட்சியாக அம்பாள் இருப்பதனால்தான் இந்தந்த கருவிகள் தன் தன் செயல்களை பண்ணிக் கொண்டிருக்கு. இவைகளை எல்லாவற்றுக்கும் இயக்கும் சக்தியாக அம்பாள் இருந்திருக்கார். எப்படி நம்ம மனசுல வித்யுத் சக்தி கரண்ட் இல்லைன்னா எந்த உருப்படியும் வேலை செய்யாதோ, அவைகள் வெறும்னு இருக்கோ, அதே மாதிரிதான் உள்ளூர் அந்த அம்பாளுடைய சுரூபம் சைத்தன்ய வடிவமாக இல்லாத போனால் ஒரு காரியமும் ஆகாது. ஆகையால் அம்பாள் சாட்சியாக இருக்கார். சாட்சியாக இருக்கிறது இல்லாமல் சர்வஜமாக இருக்கார். சர்வஜம்னு என்ன? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்காள், அறிந்து கொண்டு. நான் குடத்தை பார்க்கிறேன், பார்க்கும் பொழுது இது குடம் எனக்கூடியதான அறிவு எனக்கு வருது. அந்த அறிவு எனக்குத்தான் வருது, உங்களுக்கு வரல. உங்களுக்கு வரணுமையானால் குடத்தை நீங்க பார்க்கணும். யாரு குடத்தை பார்க்கிறாளோ அவளுக்கு தான் குடத்தினுடைய அறிவு வரும். இப்ப அம்பாளுக்கு எப்படின்னு, நாம் பார்த்தாலும் என் இதயத்துல அம்பாள் இருக்க, நீங்க பார்த்தாலும் உங்களுடைய இதயத்துல அம்பாள் இருக்க. புல் பூண்டு வகைகள் எத்தனை இருந்தாலும் அவைகள் எதை பார்த்தாலும் அவளுடைய எந்த அறிவு வந்தாலும் அந்த அறிவு அம்பாளுக்கு இருக்கு. இது மட்டும் இல்ல, எந்த காலத்தில் எதை பார்த்தாலும் அந்த ஸ்வரூபம் அம்பாளுக்கு தெரியுது. அப்ப என்ன ஆச்சு? சர்வமும் அம்பாளுக்கு தெரியறதுனால அம்பாளுக்கு சர்வஜான்னு சொல்லும். எத்தர்வஜ சர்வவிது ஞானமயந்தபா அப்படின்னு சாஸ்திரமே அந்த ஸ்வரூபத்துக்கு சர்வஜத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லும். அப்படி சர்வஜையா இருக்கா, சர்வவித்தா இருக்கா, அதோட மட்டுமல்ல சாட்சி ஸ்வரூபமாக இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கு மேல தத்தக்காமான பூரையது, யாராருக்கு எந்தெந்த ஆசைகள் உண்டோ அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறாள்.
ஆகையால் அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு. இந்த இடத்துல காமம்ங்கிற பதத்துக்கு ஆசைன்னு அர்த்தம். யாராருக்கு எந்தெந்த ஆசை இருக்கோ அந்தந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதனால் அம்பாளுக்கு காமாட்சின்னு பேரை வைத்தோம். இப்படின்னு விசேஷமாக அம்பாளுடைய ஸ்வரூபம் அதை சொன்னோம். அதற்கு பிறகு இதுவரைக்கும் நாம் சிதகிரி குண்டத்திலிருந்து அம்பாள் தோணி அம்பாளுடைய முழுமையான ஸ்தூல சரீர உற்பத்தியை பார்த்து பிறகு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்து வாக்தேவிகள் கிட்ட வந்து இதயத்துல அம்பாள் இருக்கக்கூடியதான நிலை வரைக்கும் பார்த்தோம். பிறகு அம்பாளுடைய இருப்பிடத்தை சுதாசாகர மத்தியஸ்தா அப்படின்னு பார்த்தோம். அதோட மட்டுமல்ல பரமேஸ்வரனுடைய வாமாங்கர்த்தா அதன் பார்த்தோம். இத்தனையும் பார்த்த பிறகு அம்பாளுடைய ஸ்தூல சரீரத்தை சொல்லியாச்சு. இது மேல பராஸ்வரூபத்தை சொல்லணும். பராஸ்வரூபம் வேதாந்தங்களில் சாஸ்திரங்களில் அம்பாளுடைய ஸ்வரூபம் எது இருக்கு அதையும் சொல்லணும். அதை சொல்லும் பொழுதே எப்படி சொல்லணும்? ஸ்தூல சரீரத்தோட சேர்த்து சொல்லணும். ஸ்தூல சரீரத்துல எந்தெந்த செயல்கள் அம்பாள் புரிந்திருக்காளோ அதையும் சேர்த்து அதோட அந்த நாமாக்களிலேயே பராஸ்வரூபமும் வரா போல சொல்லணும். அதான் வாக்தேவிகளுடைய ஒரு அழகு. பேசுவது குறைச்சலா பேசணும், அதிகமாக அர்த்தம் இருக்கும்படி பேசணும், அந்த வார்த்தையினால நமக்கு பிரயோஜனம் இருக்கா போல பேசணும். சில பேர் மணிக்கணக்கா பேசுவா, ஆனா அதுல நமக்கு என்ன எடுத்துக்கொள்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை சத்தியமா இருக்கணும், ஹிதமா இருக்கணும், அது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இதுமேல வரக்கூடியதான நாமக்களில் வெறுமன அம்பாளுடைய ஒரு வீரியத்தை மட்டும் இல்லாமல் பராஸ்வரூபத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி ஆரம்பிச்சிருக்கா. தேவர்ஷிகண சங்காத தூயமான ஆத்மவைபவா. அந்த ஸ்வரூபம் என்ன ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல தேவகணங்கள், தேவகணா ரிஷிகணாச்ச. தேவகணங்கள் என்ன, ரிஷிகணங்கள் என்ன? தேவதைகள் தேவகணங்கள தேவதைகளுடைய கூட்டங்கள், ரிஷிகணங்கள்னா ரிஷிகளுடைய கூட்டங்கள். அவளுடைய தயோகோ சங்காதேன, சங்காதம்னா மகா சமுதாயம், கூட்டம் கூட்டம் பெரிய கூட்டங்கள். அவைகளால் தூயமான ஆத்ம வைபவா, ஆத்மா தன்னுடைய ஸ்வரூபம். அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாள்னா யாரு, எப்படி இருக்கா, எப்படி பண்டாசுரத்துக்கு இதுக்காக வந்திருக்கா, என்னமா அம்பாள் சிதகிரி மண்டலத்துல குண்டத்துல வந்து எப்படி உண்டாயிருக்கா, எப்படி எந்தெந்த உருவத்தோட வந்தா இருக்கா, எப்படி நடந்து வந்தா, இவைகள் எல்லாம் அவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளா. இங்க ஆத்மான ஸ்வரூபம்னு அர்த்தம். அம்பாளுடைய உருவம், அந்த உருவத்தினுடைய வைபவத்தை அவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை தேவகணங்களும் ரிஷிகணங்களும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து துதிக்கிறார்கள். இது எப்படி? அம்பாளுடைய ஸ்தூல ஸ்வரூபத்தை, அம்பாளுடைய கண்ணுக்கு அறியக்கூடியதான உருவத்தை அவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி முதல் அர்த்தம் சொன்னேன். இரண்டாவது அர்த்தம் தூயமான ஆத்ம வைபவம். ஆத்மனா வியாபகத்துவம் எஸ்யாம் வா சா. அன்பால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது. தூயமான ஆத்ம வைபவம், தூயமானமான ஆத்மாவுடைய வைபவம். வைபவம் வியாபகம், எங்கும் இருக்கக்கூடியதான ஆத்ம நிலையை. இந்த ஆத்மான்னு ஒரு ஸ்வரூபம் சொல்றோமே, இது கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியமகந்தவச்சயத். சப்தமோ ஸ்பர்சமோ ரூபமோ ரசமோ கந்தமோ அவைகள்ல அந்த ஆத்மாவில இல்ல. ஆகையால் கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ தோலோ அதை அறியாது. அதை அறியலைன்னா மனசும் அறியாது. ஏன்னா மனசானது இவைகளால் அறியப்பட்ட பொருளை அறியுமே ஒழிய புதிதாக மனசு அறியாது. இவைகள் அறிந்ததான பொருளை ஒண்ணு இன்னொன்னோட சேர்க்கும்.
ஆகையால் அந்த ஆத்மஸ்வரூபத்துல இவைகள் ஒண்ணும் இல்லை. அதனால ஆத்மா எப்படி சர்வ வியாபகமா இருக்கு, எங்கும் நிறைஞ்சிருக்க. ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லை என்கிறது இல்லை. எல்லா வடிவமா எல்லாமாகவும் இருக்கு, எல்லா வடிவமாகவும் இருக்கு. ஒவ்வொரு மனிதனிடத்துல இருக்கு, ஒவ்வொரு புழுல இருக்கு, ஒரு பிராணியில இருக்கு. ஆத்மா இல்லாததான இடம் பார்க்க முடியுமா? ஆகாசம் இல்லாததான இடங்களால பார்க்க முடியுமா? முடியாது. அதே போல ஆத்மா இல்லாத இடம் பார்க்க முடியாது. எல்லோருடைய சரீரத்திலையும் அம்பாள் இருந்துட்டு இருக்கா. இருந்திருந்தா அந்தந்த உருவமாகவே இருந்துட்டு இருக்கா. பெலூன்ல காத்த விட்டுருக்கேன், பெலூன் ஆப்பிள் மாதிரி இருந்தாலும் காத்து ஆப்பிள் மாதிரி இருக்கு, டியூப் மாதிரி இருந்தா டியூப் மாதிரி இருக்கு. வேற விதமாக போன மாதிரி இருந்தா உள்ள காத்து எந்த உருவத்துல இருக்கு அதே மாதிரி இருக்கு. அதே விதமாக ஜலம் இருக்கு. நீங்க டம்ளர்ல விட்டீங்கன்னா அந்த ஷேப் இருக்கு, சொம்புல எடுத்துட்டீங்கன்னா அந்த உருவத்தை எடுத்துக்கிறது, தட்டுல விட்டேலையானால் அந்த உருவத்தை எடுத்துக்கிறது. ஜலத்துக்கு தனியாக தனிப்பட்டதான உருவம் இல்லை. ஆயினும் எந்தெந்த உருவத்துல நீங்க பாத்திரத்துல விடுறீங்களோ அந்தந்த உருவத்தை எடுத்துக்கிறது அல்லவா? அதே விதமாகத்தான் அம்பாள் எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கா, அந்தந்த உருவத்தோடைய அம்பாள் இருக்கு. ஆகையால் அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி சர்வ வியாபகமாக இருக்கு அப்படிங்கிறது அம்பாள அவ பார்த்திருக்காளா. ஆச்சாரியால் மனஸ்துவம் யோமஸ்துவம் மருதசி மருஸ்தாரதிரசி त्वमापस्त्वं भूमिः त्वयि परिणतायां नहि परम् त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवतिभावेन विभृशे. மனஸ்துவம் அம்மானி மனசா இருக்காய், வியோமஸ்துவம் ஆகாசமா இருக்காய், மருதசி காத்தா இருக்காய், மருத்சாரதிரசி நெருப்பா இருக்காய், துவமாபஹா நீங்க தான் ஜலம், துவம் பூமி பூமியா இருக்கு, துவயி பரிணதாயாம் நஹி பரம் நீங்க மாறாததான உருவம் உலகத்துல வேற ஏதாவது இருக்கா? இல்லையே. துவமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்னன்னு உலகத்துக்கு உங்களை தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லையே. ஆத்மாவாயுதம் ஏகையேவ அக்ர ஆபேத் நானியத்தின் ஜனமிட்டது. முன்னால ஏதாவது இருந்தான்னா அது இப்படி மாறி இருக்கு, இவர் மாத்தினாருங்கிறதுக்கு மண்ணை குடமாக மாத்துறதுக்கு ஒரு கொயவன் வேண்டியதா மாதிரி அம்பாள உலகமா மாத்துறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை. இங்க தானே உலகம் மாறினால் தானாகவே மாறினாள். ஆகையால் அப்படி தொகை பரணையிடும் விஸ்வபுஷா. ஆகையால் உங்களை என்ன சொல்லணும், சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன விவருஷே. சிதானந்த ஸ்வரூபமாக தாங்கள் இருக்கு. மனுஷாளுக்குள்ளத்தான் இருக்கல, பிராணிகளுக்குள்ளத்தான் இருக்கல. பிராணிகளாக அம்பாள்தான் மாறினா, மனுஷாளாக மாறினாள், புண்டா மாறினாள், கல்லாக மாறினாள், எல்லாமும் மாறினாள். ஜட பதார்த்தங்கள் எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான், சேதன பதார்த்தங்கள் எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். ஏன் ஒரே தத்துவம் இப்படி மாறி இருக்கு. இப்படி ஒரே தத்துவம் மாறினதான ஒரு ஸ்வரூபம் இருக்க, அதனால்தான் வியாபகத்துவம் சொல்ற. அதுக்கு வஸ்து பரிச்சேதமே இல்லாதான ஒரு ஸ்வரூபம். இப்படி இந்த மனுஷ லோகத்துல மட்டும் மாறல, யக்ஷ கிண்ணற கிம்புருஷ கந்தர்வாளாகவும் அம்பாள்தான் மாறி இருக்கு. எல்லா ஸ்வரூபமாகவும் அம்பாள்தான் இருக்க, தேவதைகளாகவும் அம்பாள்தான் மாறி இருக்க. நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்சதாயகி சாம்பவி சாங்கரி சாமளை சாதினத்து வாயாதி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆகிய சாதியுடன் சரணமரண மக்கே அப்படின்னு எல்லா ஸ்வரூபமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை அறிந்த தேவதைகளும் மகர்ஷிகளும் இந்த ஆத்ம வைபவத்தை பாடிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னோம், முதல்ல ஸ்தூல சரீரத்தை சொன்னேன். ரெண்டாவது அம்பாளுடைய வைபவத்தை, ஆத்மஸ்வரூபத்தை, பரா உருவத்தை சொன்னோம். இப்படி ரெண்டாவது ஸ்வரூபம் ஆத்மனஹா வியாபகத்துவம் யஸ்யா வாசா ரெண்டாவது சொன்னோம். அடுத்த இருக்கிறது அதவா தேவர்ஷிகளை சங்காதகா ஸ்தூயமானம் பகுப்பிரகாரேண ஸ்தூயமானம் இத்தியர்த்தா. தேவதைகளும் ரிஷிகளும் கூட்டம் கூட்டமா சேர்ந்து
ஒரு விதமாக வியாபகத்துவத்தை மட்டும் சொல்லலையாம். அம்பாளுடைய காருண்யத்தை பேசுறா சில பேர், அம்பாளுடைய வியாபகத்தை பத்தி பேசுறா சில பேர், அம்பாளுடைய ஒரு வீரியத்தை பத்தி பேசுறார், அம்பாளுடைய பரமேஸ்வரனோட சேர்ந்திருக்கக்கூடியதான அந்த கௌரவத்தை பத்தி பேசுறா. இப்படி பலவிதமாக பேசிட்டு இருக்காளாம். ஆகையால் எல்லோரும் ஒரு விதமாக பேசல, அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்னா இருந்தாலும் ஒவ்வொரு கோணமாக பேசுறா. ஆகையால் தூயமான ஆத்ம வைபவா மூணாவது அர்த்தம் சொன்னேன். அப்புறம் எத்வா சங்காத்தம்னு சொன்னா நரக விசேஷம்னு பேர். சங்காத்தத்துக்கு என்ன பேரு? நரகம்னு பேர். இந்த நரகங்கள்னா என்னது? அத கொஞ்சம் பார்க்கணும். பலவிதமான நரகங்கள். அந்த பலவிதமான நரகங்கள்ல ஒரு நரகம் என்னன்னு, இந்த டீ கவர்ல பஸ்லயும் ட்ரெயின்லயும் போறான் பார்த்தா அது நசிக்கப்படுவா உங்களை, உள்ளையும் வெளியிலையும் வரவிடாம. இதே மாதிரியே ஒரு நரக்கம் இருக்கான். எங்க இருக்க? கீழ்லோக்கத்துல இருக்கு. இந்த நரக்கத்தை பத்தி எஜுர்வேதத்துல 2ஆம் கண்டத்துல சொல்லிருக்கு. அந்த நரக்கத்துல ஒவ்வொரு திக்கா மாறி மாறி அந்தந்த நரகத்துக்கு அனுப்பிச்சுறானா. இந்த நரகங்கள்ல ஒரு நரகத்துக்கு சங்காதம்னு பேர். அப்படி சங்காதமான ஒரு நரகத்துல அதுல நாம் விழப்படாதுங்கிறதுக்காக என்ன பண்றாளாம்? அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஆகையால் எத்வா சங்காதா நரக விசேஷா, ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல, இப்படி சிரமத்தோட இருக்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டதான நரகம். அதுல வராம இருக்கணும். தன் நிராசார்த்தம் தூயமானம் இத்தியாதி, அதற்காக அம்பாள துதிக்கிறார்கள் அப்படின்னு அடுத்த சொல்லும். இப்ப 4 அர்த்தம் சொல்லிருக்கேன். ஏமா சங்காத தூயமானு சொன்னேள். சங்காதம்னா நரகம். நரக்கத்துல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்குன்னு சொன்ன ஷஷ்டி சமாசம்னு சொல்லணும். ஷஷ்டி சமாசம் நிஷித்தமாச்சு, சொல்லப்படாதே அப்படிங்கிறார். ஆமா, சாதாரணமாக ஷஷ்டியோட சமாசம் சொல்லப்படாது இருந்தாலும் பாபஸ்ய பிராயஸ்திமித்யாதவ ஷட்யா நாஸ்ய நாசக பாவ சம்பந்தார்த்தகத்வ தர்சனாத். பாபஸ்ய பிராயஷ்சித்தம்ங்கிறதுல பாப பிராயஷ்சித்தம்னு சொல்லலாம் இல்லையா? அங்க எப்படி சொன்னேன்? சாதாரணமாக ஷஷ்டி சேஷேன்னு சேஷத்துல சேஷார்த்தகத்துல ஷஷ்டி சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஸ்பெஷல் சம்பந்தம் இதுக்கு பரவாயில்ல. இப்படி லோகத்துல பிரயோகம் இருக்குன்ட்டு தூயமான சமாதா இது வரைக்கும் ஆச்சு. இப்ப 4 அர்த்தம் சொல்லிவிட்டேன். 5வது யத்வா சம்யக் காதா பண்டாசுர வதா. இங்க காதகாங்கிற பதத்துக்கு கொல்றதுன்னு அர்த்தம். சம்யக் காதா நன்றாக கொல்றது. கொல்றதுலயே பல விதங்கள் இருக்கு. கபந்தன்னு ஒருத்தன், அவனை கொல்ல முடியல, என்ன பண்றதுன்னு உயிரோட புதைக்கப்பட்டு ராமன். லக்ஷ்மண் ஆயுதம் வந்து பக்கத்துல நோண்டினார், அப்படியே தள்ளிவிட்டார். அதனால்தான் அவருக்கு இந்த கமந்தனை கொல்றதுல ஒரு விசேஷமான ஒரு கௌரவம் வந்துருக்கு. அப்படி லோகத்துல கொல்றதுலயே ஒரு விசேஷமாக கொல்றதுன்னு. அதே போல சங்காதா பண்டாசுர வதா ததுத்தேசேன ஸ்தூயமானத்வா இத்யாதி. அந்த பண்டாசுரனை கொல்லணும் என்பதற்காகவே தேவதைகள் துதித்தார்களாம் அம்பாளை. எப்படி? அதையேவ பிரம்மாண்ட புராணே பண்டாசுர பீடிதைகி தேவைகி, பண்டாசுரனால தொந்தரவுப்படுத்தப்பட்டதான தேவதைகள் அம்பாள்கிட்ட போய் சொன்ன ஜெயதேவி ஜெகன் மாதா அப்படி இருந்து ஆரம்பிச்சு தேவி ஸ்தவம் நிர்வர்ணிய அம்பாளுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி அம்பா வரம் ருணுத்வம் இத்யுக்தே, ஸ்தோத்திரம் பண்ணின எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, சரி ஏதாவது வரம் கேட்டுங்க அப்படிங்கும் பொழுது தேவானாம் வாக்கியம் எதி துஷ்டாசி கல்யாணி வயம் தேவேந்திர தைத்யேந்திர பீடிதாக துர்லபம் திவிதம் சாபி சுவாங்கதா சரணார்த்தினா. அம்மா உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு இருக்குமையானால் எங்களுடைய ஸ்தோத்திரத்தினால நாங்க ஒரு அப்பீல் ஒண்ணு கொடுக்கிறோம். என்ன? வயம் தைத்யேந்திர பீடிதாக, நாங்கள் அரக்கனுடைய ராஜா, அரக்காளுடைய ராஜாவான பண்டாசுரனால ரொம்ப துன்புறுத்தப்பட்டுகிறோம்.
துர்லபம் ஜீவிதம் ஜாபி. காலம் எப்படி வாழறதுன்னு தெரியல எங்களுக்கு. இன்னைக்கு பொழுது போகணுமே, சௌக்கியமா போகணுமேங்கிற ஒரு கவலையா இருக்கான். அப்படியெல்லாம் இருந்தார் ஆட்டுதல். துர்லபம் ஜீவிதம் ஜாபி துவங்கத சரணார்த்தனா. எங்களுக்கு வழி தெரியல, உங்களை சரணாகதியா வந்திருக்கோம் அப்படின்னாரா. அதே போலயே அந்நியத்ராபி ததக்கதாதிராகத்ய நாரதோ பகவான் ரிஷி. அதே சமயத்துல அதே மாதிரியே ஒரு நாள் அம்பாள்கிட்ட நாரதர் வந்தார். பிரணம்ய பரமாம் சக்திம் உவாச வினயான்விதா. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி சொன்னாராம். வினயான்விதா, வினயத்தோட சொன்னார். என்ன? அயம் பண்டாசுரோ தேவி பாததே ஜகதாம் திரயம் ஸ்வயைகையைவவேதவ்யா ந சக்யஸ்வ அபரைஸ்வரை. அயம் பண்டாசுரோ தேவி. அம்மா, இந்த பண்டாசுரன் ஒரு அரக்கன் இருக்கான். பாததே ஜகதாம் திரயம், மூலத்தையும் மனுஷ லோகத்தையும் சரி, தேவலோகத்திலையும் சரி, பாதாள லோகத்துல இருக்கிறவாளையும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்வயா ஏகையைவ ஜெயதவ்யா, உங்களால் மட்டும்தான் ஜெயிக்கப்பட வேண்டும். ந சக்யஸ்வ அபரைஸ்வரை, மற்றவர்கள்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னார். இங்க என்ன விசேஷம்னு பார்க்கணும். இங்க பண்டன்னு சொல்றோமே, இந்த பண்டன்னு நம்மளத்துல இருக்கிற ஆணவ மலம் மேல போய் சொல்லப்பட. இது போகணும்னா அம்பாள் தவிர வேற யாராலையும் முடியாது. அந்த ஞானம் வந்தா தவிர வேற எதுக்காக போகாது. அதற்காக இந்த அஜானமானது ஞானத்தினால்தான் போகும் என்பதற்காக அந்த ஞானம் வாழால தான் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னார் நாரதர். இது வரைக்கும் இப்ப வஸ்து தஸ்து இந்த பதத்தை எப்படி பதச்சேதம் பண்ணணும்? தேவாஹா பிரம்மாதயா, தேவதைகள் பிரம்மாதிகள், ரிஷயா வசிஷ்டாதயா, தேவாஸ்ட ரிஷயஸ்ட தேவர்ஷயா. ஒரு தேவர்ஷயா வந்தது. இன்னொன்னு தேவர்ஷயா நாரதாதயா, தேவதைகளா பிறந்து பிறகு ரிஷியானவா, அவ நாரதாதிகள். இப்ப என்ன? முதல்ல தேவதைகள் இந்திராதிகள் பிரம்மாதிகள், ரிஷிகள் வசிஷ்டாதிகள், ரெண்டு பேரும் சேர்ந்தா தேவாஸ்ட ரிஷயஸ்ட தேவர்ஷயா ஒரு செட். தேவர்ஷிகள்ங்கிற பேர்லயே நாரதாதிகள் இருக்கா, அப்ப தேவர்ஷயா. தேவர்ஷயஸ்ட தேவர்ஷயஸ்ட தேவர்ஷயா ஏகசேஷம். என்ன பண்றது? ராமஸ்ட 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 ராமஸ்டான்னு 10 ராமன் சொன்னா என்ன பண்றது? ராமான்னு சொல்லணும். யாக்க பாணி சொல்லிட்டார். இத்தனை ராமாக்கள் சொல்லி அதுக்கு மேல ஒரு ஜஸ்ட் விபக்தி போடுறது என்ன ரொம்ப இருக்கு. அதனால என்ன ஏகசேஷ ஏக விபக்தா. ஒரு ராம சொன்னா போட்டார். 50 ராமன் இருக்கான ராம 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 50 தரம் சொல்லிட்டு அப்புறம் ஜஸ்ட் போடுவில. என்ன தருவியவா? ஆனால் என்ன, ஒரே மாதிரி பதங்கள் பல தரம் இருந்தால் அது ஒண்ணு சொன்னா போரும்ட்டார். தேவர்ஷயஸ்ட தேவர்ஷயஸ்ட தேவர்ஷயா. அதனால என்ன ஆச்சுன்னார், இத்தனை பேரும் பிரம்மாதிகளும் வசிஷ்டாதிகளும் நாரதாதிகளும் எல்லாரும் தோத்திரம் என்றார். தேவர்ஷயஸ்ட தேவர்ஷயஸ்ட இது விக்கிரகா. கணாஹா, கணங்கள் யாருனர்? ஆதித்யாதயா, ஆதித்யாதி கணங்கள். ஆதித்ய விஸ்வாவத வஸ்துஷிதா பாஸ்வரானிலாஹ மகாராஜிக சாத்தியாஸ்ட ருத்ராஷ்ட கண தேவதாஹ. சில தேவதைகள் கூட்டம் கூட்டமா இருப்பா, தனித்தனியா இருக்கிறது இல்ல. அவ எல்லாருமே எப்பொழுதுமே கூட்டமாவா இருக்கா. யாருனர்? ஆதித்யாள் துவாதசாதித்யர். 12 சூரிய, சித்திரை மாசம் வைகாசி மாசம் ஆனி மாசம் வரிசையா சொல்றோமோ இல்லையா? இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சூரியன். விஸ்வே தேவாள் அவதனிய வசுக்கள் 8 பேர். அதுக்கப்புறம் துஷிதாக பாஸ்வராக அனிலாக காத்து சப்த சப்த மருத்கணாக ஆவக பிரவக பரிவக வராவக விவக அப்படின்னு அவளுக்கு தனித்தனியா பேரு வேதங்கள்ல சொல்லியிருக்க. இப்படி 49 பேர் சேர்ந்து கூட்டமா வருவாளாம் வாயு கணங்கள். மகாராஜிக சாத்தியாஸ்ட ருத்ராஷ்டகண தேவதா. ஏகாதச ருத்ரால் 11 ருத்ரா. அதனால்தான் ஏகாதச ருத்ரம் 11 ருத்ரன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன சுவாமி 11 சொல்றேன்? என்ன 11 ருத்ரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இப்படி இவாள்லாம் கணதேவதைகள். இவாளை பத்தி இங்க டீடைல்ஸ் எங்கே சார் இருக்கும்னார்? அக்னி புராணத்துல இருக்குட்டார். இது அக்னி புராண. எந்த புராணம் பேர் சொன்னா நம்மள பார்க்கவா போறோம்? ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இவருக்கனையும் பார்த்து நமக்கு எடுத்து கொடுத்திருக்கார். அவ்வளவுதான்.
நமவு புராணங்கள்லாம் தேடி இடி பண்ண போறதெல்லாம் மனுஷியாளுக்கு அது இல்லை. இப்ப மாடான எல்லா வசதியும் வந்தாலும் இப்ப கம்ப்யூட்டர்ல எல்லா புராணமும் இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணினா இது வேணும்னு சொன்னா தன பதங்கள் எங்கெங்க இருக்கோ எடுத்து சொல்றது. ஆனா அன்னைக்கு வகைகள்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாரு, 18 புராணங்களும் நொற்று பண்ணிட்டாரு. விவகார பழக்கு நொற்று பண்ணதுனால எங்க இருக்கு, ஓஹோ இங்க இருக்கு. அவளுடைய ஒரு சாமர்த்தியம், அந்த உபாசனா மகிமையும் நம்ம பார்க்க. இவ்வளவு விஷயத்தையும் பார்த்து தன் மனசுல வைத்துக் கொண்டு அது எடுத்து சொல்லக்கூடியதான சக்தி அம்பாளுடைய ஒரு அனுகிரகம்ங்கிறத நமஸ்காரம் பண்ணணும். அவ்வளவுதான். இப்படி அக்னி புராணா தேசாம் சங்காதா, அவளுடைய கூட்டம் சமுதாய அநேக கோட்டி திக்பாலை சந்திராக்கவசு கோட்டிபி இத்தியாதி ருத்ரயாமலோக்தா. இவைகள்ல எத்தனை பேர் வந்திருக்கா என்ன ஏதுங்கிறதெல்லாம் ருத்ரயாமல தந்திரத்துல சொல்லியிருக்கு. தூயமானம் இத்தியர்த்தா, இப்படி 6வது அர்த்தம் சொல்லியிருக்கு. ஏன்னா கண சங்காத பதாபியாம் பௌனருத்தியம் சங்கரீயம். ஏன்னா இது வரைக்கும் சொன்ன அர்த்தங்கள் எல்லாவற்றிலையும் கணங்கிற பதம் சங்காதங்கிறது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஒரே அர்த்தமா இருக்கிற பதத்தை சேர்ந்து சொன்னா சினனிம்ஸ் அப்படி வரவாது. அது அந்த தோஷம் போகிறதுக்காக இப்படி ஒரு அர்த்தம் பண்ணினேங்கிற அதுல. அதனால தேன கண சங்காத பதாபியாம் பௌரருத்தியம் ந சங்கனீயம். அதா இதெல்லாம் நீங்க சொல்ற. ஆனா முன்னால என்ன சொன்னேன், வெறும் அம்பாளுடைய உருவத்தையும் அவ பண்ணிதான செயலை மட்டும் சொல்லல, பராஸ்வரூபம் வேதாந்தங்கள்ல இருக்கக்கூடியதான தாற்பயத்தையும் சொல்றேன்னு சொன்னேல. வரிசையா முதல்ல ஏதோ ஒரு ஆத்ம வைபவங்களை சொன்னேன், அதுக்கப்புறம் சொல்லலையே சுவாமி அப்படிங்கிற நீங்க. அதான் சொல்ற. அத பரரூப பரத்துவ பட்சே, பரஸ்வரூபம் அம்பாளுடைய பராஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான பட்சத்தில் தேவாதி ஸ்தூயமான விசேஷனாது, தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, அகில அனுகதம், எல்லா சரீரத்திலையும் ஊடுருவி இருக்கக்கூடியதாகவும், அகில பரிசிதம், எல்லோருக்கும் எல்லோராலும் அறியப்பட்டதாகவும். சில ஸ்வரூபம் இருக்கும், எல்லாரிடத்துலயும் இருக்கும், ஆனா நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கலாம். அப்படி இல்ல, எல்லாரிடத்துலயும் அம்பாள் இருக்கா, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சவளாவும் இருக்கா. யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒன்னும் படிக்காம இருந்தாலும் அவளுக்கு அம்பாள் தெரிஞ்சிருக்கா. என்ன சார் நீங்க சொல்றது? அகில பரிசிதம் அகில பிரேமாஸ்பதம், எல்லோருக்கும் ரொம்ப இனிமையான ஒரு ஸ்வரூபமா இருக்கு. அம்பாள் எப்படி இருக்கா, எல்லோருடைய இதயத்திலையும் இருந்துட்டு இருக்கா. படித்தவாளோ படிக்காதவாளோ பெரியவாளோ சின்னவாளோ எல்லாரிடத்துலயும் இருந்துட்டு இருக்கா. எல்லோராலையும் அறியப்பட்டவளாக இருந்துட்டு இருக்கா. அதோடு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் ரொம்ப பிரியமானவளாகவும் இருந்துட்டு இருக்கா. யாரும் அதை விட தயாரா இல்ல. ரொம்ப பிரியமான பதார்த்தத்தை கொடுப்பேனா, இது எனக்கு வேணும்னு சொல்லுவேன். அப்ப எல்லோருக்கும் ரொம்ப பிரியமாக யாரும் விடுறதுக்கு இஷ்டம் இல்லாதான ஒரு பொருளா இருக்கா. அது என்னது சார்னா சீக்கிரமா சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப டைட்டா டென்ஷனா இருக்குன்னாரு. அவரே சொல்றாரு பாருங்க. அகில பிரேமாஸ்பதம் அகில பரிசிதம் அகில பிரேமாஸ்பதம் சைதன்யமேவ ஆத்மா, எல்லாருக்கும் உயிராக இருக்கா, சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கா. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயராகி உயிராகி உண்மையும் ஆய் இன்மையும் ஆய் போனாகி யான் எனதென்ற அவரவரை கூத்தாட்டுவானாகி. இத்தனையும் பண்ணி என்ன பண்ணினா தெரியுமா, நான் எனதுன்னு ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாளாம். அதனால அவன் கூத்தாடுறான்ட்டான். இது எனது, நான் எனது. அகம் மம, வேதாந்தங்கள்ல சொல்றோம்ல, அகம் மமாங்கிற அத்தியாசத்தை சேர்த்து வச்சுட்டா. எப்ப பார்த்தாலும் நான் சௌக்கியமா இருக்கணும், வேற யார் எப்படி போனா நமக்கு என்ன சார். அவர் சொல்றது பாருங்களேன், ரொம்ப வேதாந்தம் பேசுறா போல. நான் உண்டு எனது உண்டு, அதை சௌக்கியமா இருந்துருவேன், யாரோடையும் நான் வம்பே வச்சுக்கிறது இல்லை. யார் எப்படி போனா எனக்கு என்னன்னா அதே போலதான் ஒவ்வொருத்தரும் நடத்திட்டு இருக்கான். விவகாரம் என்ன ஆயிடுது. அதனாலதான் யார் எவரது அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு விசேஷமா இப்படி ஒவ்வொன்னாகவும் அம்பாளா இருக்கா. ஒவ்வொருத்தருடைய சரீரத்துல உயிராகவும் இருந்துட்டு இருக்கா.
உயிராக ஆகி அந்த அந்த உயிர் எப்படி இருக்கு சார்? எல்லாருக்கும் எல்லாரிடத்துலயும் இருக்கோ இல்லையா? அதோட இல்ல, அகில பிரேமாஸ்பதமா இருக்கோ இல்லையா? யாருக்காவது உயிர் வேண்டாம்னு சொல்வேடா? எவ்வளவு ஆனாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு சார் இதை காப்பாத்துங்க, உயிரோட இருக்கணும் சார். அது அது அகில பிரேமாஸ்பதமாகவும் எல்லாரும் அகிலானுகதம் எல்லோருக்கும் தான் இருக்கு. ஒருத்தருக்கு இருக்க ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படி அம்பாள் இருக்காளாம். சைதன்ய ரூபேண சைதன்யமேவ ஆத்மா. இது எங்க சொல்லிருக்க? சைவ சாஸ்திரோக்தம் ஸ்வரூபம் துவனிதம். இந்த நாமாவல சைவ சாஸ்திரத்துல சொன்ன சிவசூத்திரங்களை சொல்றது. இந்த சிவசூத்திரங்கள்ல முதல்ல ஆத்மா பந்தா ஞானம் பந்தா. முதல்ல சைதன்யம் ஆத்மா முதல் சூத்திரம். ஞானம் பந்தா என்ன சொல்றது? ஞானம் பந்தான்னு சொல்றா? ஞானம் வந்தா முக்தின்னா காரணம் இல்ல. இங்க ஞானம்னா லௌகிக ஞானம், ஆணவ மலத்தோட கூடினதான ஞானம் அப்படின்னு அங்கே சொல்ல. இது எங்க சொல்லி இருக்கு? அக்னி புராணே. இது முழுக்க இந்த சைவ சாஸ்திரம் ஆரம்பம் எங்க இருக்கு? அக்னி புராணத்துல. சத்திய சைதன்ய மாத்திரே பிரதமம் சூத்திர நீரிகம். சைதன்யமாத்மா என்ற முதல் சூத்திரம் சொல்லப்பட்டது. ஞானபந்த இதீதந்தோ திடீயம் சூத்திர நீசிது ஞானம் பந்தா அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம். இப்படி வரிசையா எல்லா சூத்திரமும் சொல்ற அங்கே அக்னி புராணத்துல இருக்கட்டும். ததச்ச தேவாதிபே ஸ்தூயமானம். தேவதைகள்னால துதிக்கப்படுகின்றதான பரிசீயமானம் ஆத்மனா. அம்பாளுடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் எல்லோருக்கும் தனித்தனியாக இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆத்மைவ தேவதா புரோக்தா லலிதா விஸ்வ விக்கிரகா அப்படின்னு தந்திரபோதத்துல இதேதான் ஆத்மா பின்ன தேவதாயாக வைபவம் விபுத்வம். இதுதான் அனந்த சக்தி சம்ருதத்வரூபம். அனந்த சக்தியோட இருக்கக்கூடியதான இந்த ரூபத்தை பிராபவம் யஸ்யாக இந்த ஸ்வரூபத்தை சா இது வர்ணனீயம். இதத்தான் விசேஷமாக சொல்லப்பட்டதற்கு. அதா தேவகாரிய சமுத்தியதாயதி ஸ்தூல ரூபஸ்ய காரிய முக்தம் தத் பிரபஞ்சயதி. இதுவரைக்கும் முதல்ல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதகுண்ட சம்பூதா வரைக்கும் இருக்கிற 4 ராமாக்களுக்கு அந்த ஆத்மஸ்வரூபமாக அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த தேவசகன சங்காதாங்கிற சூத்திரத்தினால் இந்த மந்திரத்தினால் முதல்ல இருக்கக்கூடியதான 4 நாமாக்களுடைய பராஸ்வரூபம் சொன்னேன். இப்ப தேவகாரிய சமுத்தியதா அப்படி அடுத்ததா நாம இருக்கா? அதனுடைய ஸ்தூல ரூபஸ்ய காரிய முக்தம். அந்த காரியம் இங்க சொல்ற. அப்ப விவகாரம் என்ன? லலிதா சஹஸ்ரநாமம்னு ஏதோட மேலோட நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அர்த்தம் என்னன்னா அதை உள்ளூர ஒவ்வொரு நாமாவும் சுவைத்து அதனுடைய அர்த்தத்தை வேதாந்த அர்த்தங்கள் இதுல என்ன இருக்க, அது என்ன சொல்றது, நமக்கு சைவ சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்வார். இந்த கிரந்தத்துல எப்படின்னா அந்த நாமாவுக்கு அர்த்தம் அந்த நாமாவில் இருக்காது. இப்ப ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ய ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி 4 நாமாக்கள் அர்த்தம் பராரூபருடைய அர்த்தம் இங்க இருக்கு. இப்ப இந்த அர்த்தத்தை அதை சொல்லும் பொழுது சொல்லணும். முன்னால அது சொல்லியாச்சு, நீங்க சொல்லலையேங்க. அதிகம் பழைய ஏதோ பாடம் பார்த்துருக்கோம். விவகாரம் அப்படி முன்னும் பின்னும் இருக்கும். இது வேதம் மாதிரி. வேதத்துல எப்படின்னா மந்திர பாகத்துல ஒரு மாதிரி இருக்கும், அது எக்ஸ்பிளேஷன் பிராமணத்துல இருக்கும். அந்த பிராமண மந்திரம் கீழே இருக்க வேண்டாமோ? இருக்காது, அது பாட்டுக்கு அது தனியா இருக்கும். இது பிராமணத்துல சொல்லி இருக்குங்கிற சத்திரியத்துல சொல்லியான்னு ஒருத்தர், அவனுக்கு பிராமணவனுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, என்ன பண்றது? வேற ஒண்ணு அது அவ சொல்லக்கூடியதான ஒரு வழி. இப்ப அடுத்த நாம பாருங்க, பண்டா சுரவதோத்யுக்த சக்தி சேன சமன்விதா. பண்டாசுமை கொள்வதற்காக சித்தமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய சேனைகளுடன் கூடியிருக்காள். அம்பாள் பண்டாசுமை கொள்வதற்காக பல சேனைகள், அந்த சேனைகளுக்கெல்லாம் சக்தி சேனைகள்னு பேரு, அந்த சக்தி சேனைகளோட கூடியிருக்கா. இவ்வளவுதான் மேலோட பார்த்தா அர்த்தம். இப்ப ஒரு அர்த்தம் பார்ப்போம். இதுக்கு முன்னால ஒரு அர்த்தம் சொன்னேன். என்ன? தேவர் சிகண சங்காத தூயமானாத்ம வைபவா சொன்னேன். அதுல நீங்க ஏதோ பரார்த்தம் சொல்றேன்னு சொல்லிவிட்டு உலகத்துல இருக்க எல்லா பொருளும் அம்பாளால செய்யப்பட்டது, எல்லாம் அம்பாள் தான்.
அப்படின்னு வியாபக ஸ்வரூபமாக அம்பாள் இல்லாததான பொருள் உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லு. இந்த டேபிளும் அம்பாள் தான், சேரும் அம்பாள் தான், நீங்களும் நானும் உங்களது அம்பாள் தான். நமக்குள்ள அம்பாள் எப்படி இருந்துட்டு இருக்கா? சிச்சக்தியா இருந்துட்டு இருக்கா. இந்த டேபிள் சேர் கவர் இவைகள்லாம் எப்படி இருக்கா? ஜடசக்தியா இருக்கா. சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா இப்படி இருந்துட்டா. எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபமா ஆயிடுதுன்னா அப்புறம் சக்தி சேனைகள் ஏதுன்னு எல்லா சேனைகளும் அம்பாள் ஆக்கிவிட்டு மறுபடியும் சேனைகளோட கூடி இருக்குன்னு சொல்றேன். எங்கிருந்து வந்தது சேனைகள்? யோசனை பண்ணவே இல்லையே சார். அதனாலதான் நான் சொல்றேன் அவர். நம்ம யோசனை பண்றதே இல்லையே. விவகாரம் முழுக்க சொன்னதை எல்லாத்தையும் தலை ஆட்டிடுறோம். என்னைக்கு முதல்ல வேதாந்த கிளாஸுக்கு வந்தோமோ அன்னைக்கு சொல்ற பக்தியா கேட்கணும்ட்டான். சரிங்க, யோசனை பண்றது கிடையாது. சொன்னதெல்லாம் சரின்னு கேட்டு ஒரு நாளைக்கு புரியும். அவரே சொல்றாரு இது புரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு அவர். அதனால ஒரு புரிஞ்ச அன்னைக்கு புரியட்டுமே அப்படின்னு நினைச்சுட்டோம். அப்படி இல்லை. நமக்கு நாம் யோசனை பண்ணாத போனாலும் அதனுடைய தத்துவம் என்னன்னு சொல்லணுமோ இல்லையா? அதனால இங்க சக்தி சேனான்னு தனியா சொல்லியிருக்க. சக்தி சேனைகள்னா என்ன? அம்பாளுடைய சக்தி, உள்ள இருக்கிற சக்தி சேனைகளா வெளியில வந்திருக்கான். இந்த சேனைகளுக்கு யோகினிகள்னு பேர். இந்த யோகினிகள் தனித்தனியாக ஒவ்வொரு ஆவரணத்திலையும் இருந்துட்டு இருக்கா. முதல்ல ஆவரணத்துக்கு ஸ்ரீசக்கரத்துல பிரகட யோகினிகள்னு பேரு. அந்த பிரகட யோகினிகள் நாம் சொல்லும் பொழுது அவ 28 பேருன்னு சொல்றோம். முதல் ஆவரணத்துல அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியே அடுத்ததாக வர செட்ட குப்த யோகினிகள்னு பேரு. அவளை 16 பேரை சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள இருக்கிறது குப்த தர யோகினிகள்னு பேரு. அவ ஒரு 8 பேரு. அதுக்கப்புறம் சம்பிரதாய யோகினிகள்னு 14 பேரு. குலோத்தீர்ண யோகினிகள்னு 10 பேரு. நிகர்ப யோகினிகள்னு இன்னொரு 10 பேரு. இப்படி வரிசையா இந்த யோகினிகள்ல யாரு? அம்பாளுடைய உள்ள இருக்கிற சக்தி, என் கையில எழுதுற சக்தி, வாக்குல பேசும் திறமை, கண்ணுல பார்க்கும் திறமை, இவெல்லாம் என்ன விட்ட வேற அதுவேவா? நம்மகிட்ட தானே இருக்க. அம்பாள் என்ன பண்ணினாலா தன்னிடத்துல இருக்கிற சக்தியை தான் வெளியில கொண்டு வந்து, இந்த சக்தி இங்கே இருக்க அதையே வெளியில கொண்டு வந்திருக்கா. கொண்டு வந்து ஒவ்வொரு சக்தியும் 1000 மடங்கா பண்ணிவிட்டா, கோடி மடங்கா பண்ணிவிட்டா. ஏன் தெரியுமா? நான் பார்க்கும் திறமை ஒண்ணுதான். கிட்ட இருக்கிற பொருளை பார்ப்பேன், எட்டி இருக்கிற பொருளை பார்த்தேன், நேரா பார்ப்பேன், கோடலா பார்த்தேன். நீங்க பாக்கறத நான் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக பார்ப்பேன். நீங்க பார்க்காத சமயத்துல பார்ப்பேன். இதெல்லாம் லவர்ஸ் பண்றதுனா இல்ல. இப்படி பண்றாளோ இல்லையா? பார்க்கறதுங்கிறது ஒரு திறமையா இருந்தாலும் அந்த பார்வையில பல பார்வைகள் இருக்கு. கோபமான பார்வை ஸ்ரீவே சிங்காரார்த்தா சிவனிடத்துல ஒரு மாதிரி பார்ப்பாளாம். சசிதர ஜரே புத்திரபரா மற்றவர்கள ரோஷமா பாக்குறது, நேரா பாக்குறது, இனிமையா பாக்குறது, அனுகிரகத்தோட பாக்குறது. சரோஷா கங்காயம் கங்கை நேரத்துல அப்படி ரோஷமா பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு விதமா நீ பல பார்வைகள் இருக்கா இல்லையா? அதே மாதிரியே காதுல நேரா கேட்கறது, ஏதோ கேட்காத மாதிரி கையில இப்படி வச்சுன்னு கேட்கறது. இவனுக்கும் எப்படி விட்டுண்டாலும் ஒண்ணு கேட்க போறது இல்ல. ஏன் வேதாந்த கிளாஸுக்கு வந்தேன்னா டிவியில கேட்டா கேட்கல, அதனால இங்க வந்திருக்க அப்படின்னு இல்லை. அப்ப பார்க்கும் திறமைகள் பல, கேட்கும் திறமைகள் பல, வாசிக்கும் திறமைகள் பல, தொடும் திறமைகள் பல. இப்படி பல திறமைகள் இருந்தால் எல்லாம் தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கு. அதனால எதற்காக பண்ணேன்? பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. பண்டாசுரனை கொல்வதற்காக அத்தனை திறமைகளும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை சேனைகளா ஆக்கிவிட்டா. எதற்காக? இந்த மானிட பிறகு ஒண்ணு கொடுத்திருக்கு நமக்கு. இதுல என்னுடைய எல்லா திறமைகளையும் உபயோகப்படுத்த அந்த சிவனடியை அடையணும். இந்த ஜன்மாவில அது அடைஞ்சு ஆகணும், வேற வழி கிடையாது. இது விட்டேன்னா அதுக்கப்புறம் தெரியாது. இஹதேதவேதீதத்யமஸ்தி நதேதியா வேதீன் மகத்
நட்டு இந்த ஜென்மாவை கொட்ட விட்டோன்னு மறுபடியும் இப்படிப்பட்டதான் ஒரு சந்தர்ப்பம் எந்த ஜென்மாவில் வரும் யாருக்கு தெரியும்? தெரியாது. மனுஷனை பரப்பனா டவுட், எப்ப பரப்போமோ தெரியாது. பறந்தாலும் இது போல சாஸ்திரம் கேட்கக்கூடியதான பாக்கியம் வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாம கேட்க தயாரா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஆள் இருக்கணும், சொல்லவர் இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும். பரஸ்பரம் பாவயந்தா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. நீங்க சொல்லுங்கன்னு சொல்லாத போல நான் பாட்டுக்கு அதுல படிச்சுட்டு இருப்பேன், அவ்வளவுதான். படிக்காம இருக்கிறது படிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்படி லைன் பை லைனா பார்த்து ஊறி ஒவ்வொரு அர்த்தமும் என்னன்னு ரசிச்சு சுவைத்து அதை 2 பேரும் பங்கு போட்டு கூடியதான நிலை கிடைக்குமா? அம்பாளுடைய அனுகிரகம் தான், அதுல சந்தேகம் இல்லை. நான் வசதியா படிச்சேன் நீங்க படிக்கலேங்கிற விவகாரம் இல்லை. இங்க எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அதான் தானே சேனையா ஆக்கிட்டாலாம். ஆகையால் சக்தி சேனைகள் சக்தியை விட வேறு இல்லை. அதே போல நாமும் நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான அத்தனை விதமான திறமைகள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த ஸ்வரூபத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற பண்டநாமகா அசுரஹா. முதல்ல பதமா சொல்றார். பண்டன்னா யாருன்னு, பண்டன்னா ஒரு அரக்கன். பண்டநாமகா அசுரஹா தத் யுத்தாதி கஞ்சா. அவரோட யுத்தம் பண்றதுன்னா லலிதோபாக்கியானே விஸ்தரேண பிரசித்த தரம். லலிதோபாக்கியானம், லலிதான்னு யாரு? அவளுடைய கதை ஆட்டோபயோகிராபியா அப்படின்னு இல்ல. லலிதோபாக்கியானம்னு ஒரு கிரந்தம். அது எங்க இருக்கு? பிரம்மாண்ட புராணத்துல ஒரு பகுதி. அந்த பாகத்துல சொல்லிருக்கு விஸ்தரேண பிரசித்த தரம் தெரிஞ்சிருக்கு. ததுப்தம் தத்ரைவ பிரம்மாண்ட புராணே. அந்த பிரம்மாண்ட புராணத்துல ஒரு பகுதிக்கு லலிதோபாக்கியானம்னு பேர். அங்க அம்பாளுடைய திவ்யமான சரித்திரங்கள்லாம் சொல்லியிருக்க. அதுல மன்மததாகம் பிரக்யம் பிரக்ரம்ய, மன்மதனை எரித்ததான நிலையை ஆரம்பித்து அதத்பஸ்மசம்பீட்சிய சித்திரகர்மா கணேஸ்வர தத்பஸ்மநாத புருஷம் சித்திராகாரம் சகாரபா. இந்த மன்மதனை எரிச்சார் பார்த்தீரா? எரிச்சதுமே என்னாச்சுன்னார், ஒரே செகண்ட் கண் அப்படி திறந்தார், கொஞ்சம் திறந்தார், முழுமையை திறக்கல. அவர் பரமேஸ்வரன் ரொம்ப பத்திரமா இருப்பான். அவருக்கு ஆசுதோஷின்னு பேரு, ஆசு கோபின்னு. அந்த கல்கட்டாக்கெல்லாம் போனேன்னா ஆசுதோஷ் முகர்ஜின்னு பேர் வச்சுப்பான். பரமேஸ்வரனுடைய பேர் ஆசுதோஷ் அப்படின்னு. என்ன டக்குனு சந்தோஷம் வரும், கோபம் வந்தா தெரியும் உங்களுக்கு என்ன ஆகும். அவர் சிரிச்சாலே வம்புன்னு முப்புறத்துல சிரிச்சு எரிச்சு விட்டார். அவர் மகாவிஷ்ணு அம்பா நிக்கிறார், என்னத்தானே விட போறார், நான் தான் போய் எரிக்கிறேன். அதற்கு பிறகு மகாவிஷ்ணு தானே முப்புறத்தை எரித்தார் அப்படிங்கிற பேர் நமக்கு சாஸ்திரமா வந்துட போறத அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். பரமேஸ்வரர் என்ன பண்ணினார், மேரு பர்வதம் எனக்கூடியதான வில்லுல திருமால் எனக்கூடியதான அம்ப இழுத்து என்ன பண்ணினார், விடலைன்ட்டார். இழுத்து வச்சிருக்கார். என்ன ஆச்சுன்னார், ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். முப்புறங்கள் எரிஞ்சு போச்சு, இனிமேல உனக்கு வேலை இல்லை, மறுபடியும் அம்பலாத்தோடையில வச்சிருந்தாரு. அது மாதிரி முப்புறங்கள் ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த 3 புறங்களையும் சேர்த்து எரிப்பதற்கு அவருடைய ஒரு சின்ன ஒரு புன்சிரிப்பு போரும். அந்த ஞானமானது ஞானாக்னிஸ்தத்வ கர்மாணி பஸ்ம சத்குரு தெர்ஜுனா தர்ஜதா இட்டி காதூலம் அக்னௌ புரோதம் நாதாக்கியதா. அந்த இலவம் பஞ்சிக்கு மேல ஒரு சின்ன துளி நெருப்பு விழுந்தா எப்படி எரிஞ்சு போயிடுமோ, அதே போல உங்க அஞ்ஞானம் எத்தனையோ பிறவிகளா என்ன வாட்டின்னு இருக்கேன்னு கவலைப்படுறா ஒண்ணும் வேண்டாம். அவருடைய ஒரு சின்ன ஒரு கடல் பார்வை வந்து சேர்ந்தா போறோம். அப்படி அந்த மன்மதனை எரிச்சார். கண்ணை திறந்தார், மன்மதன் குவியலாக தூசியா ஆயிட்டார். அவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டார். அது என்ன ஆச்சுன்னா, யாகத்துக்கு அவருடைய தபஸுக்கு விக்னம் வந்துருத்தோ இல்லையோ, கிளம்பிட்டார் அவர், இந்த இடம் வேண்டான். அப்புறம் என்ன பண்ணார், இவர் அப்படி போறதுன்னா மகாகணபதி அங்க இருந்து வந்தாராம். அவர் என்ன பண்ணார், பரவாயில்ல நம்ம எதுவும் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் குழந்தைகளை விளையாடுறதுக்காக ஒரு மாவாட்டம் ஒண்ணு கொடுக்குற பாருங்க, அதை வச்சு இந்த பொம்மை பண்ணிட்டு இருக்காள. அதே மாதிரி இவர் பார்த்தார், ஆஹாஹா இங்க நல்லா தூசியா இருக்கு, இது எரிஞ்சு என்ன பண்ண கொஞ்சம் ஜலத்தை அதை விட்டார். அப்படியே ஒரு மனுஷியன் பொம்மை மாதிரி பண்ணினாராம் அவர். பத்தில அத சம்பீட்ச
சித்திரகர்மா கணேஸ்வர அழகாக பண்ணினார். தத்பஸ்மநாத் புருஷம் சித்திராகாரம் சகாரசா, அந்த பஸ்மாவனால அழகான ஒரு மனுஷாக்காரத்தை பண்ணினாராம். இதை பண்ணிட்டு இவர் சும்மா இருக்கக்கூடாதோ, இவர் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகள் விளையாண்டுட்டே இருந்தா அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாதுன்னு பாப்பா. எப்பவுமே பார்த்துருப்பா, கண்குத்தி பாம்பா பார்த்துருப்பா குழந்தைகளை. என்ன அது பாட்டுக்கு வேற எங்கேயாவது கை விட போறது, ஏதாவது பண்ண போறது. அந்த குழந்தை என்ன பண்றதுங்கிறது குழந்தை பார்க்காம அம்மா பாப்பா அந்த குழந்தைய. அப்படி இது என்னடா ஆச்சுன்னு இது பண்ணினாரு. பிரம்மதேவர் இங்க இருந்து வந்தார், லோக பிதாமகர் வந்ததுமே குழந்தை உருவத்தை பண்ணி வச்சிருக்காரு மகாகணபதி. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, என் காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க, உலகத்தை படைக்கிறது என் காரியம், நீ பண்ணிட்டு இருக்காய், சரி என்ன ஆச்சுன்னு அதுக்கு உயிர் வரும்படி பண்ணிட்டாராம். ஏதம் தாத்தா பண்டிட்டு பண்டிட்டு பேஸ் பேஸ் அப்படிங்கிறடா இல்லையா, அவர் பண்டுன்னு சொன்னார். அவர் லாங்குவேஜ் அப்படி இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஏன் சார் இப்படி சொன்னேன்னா அவர் எதோ சொன்னார் அப்படி, பண்டிட்டு அதுவா தத்தோ நாம்னா பண்டோலோ கேஷோ கத்தியதே. இதனால்தான் பண்டாசுரன்னு பேர் வந்ததாம். பண்டாசுரனுக்கு பண்டாசுரன் ஏன் பேர் வந்தது, மகாகணபதி பண்ண வேலை. அந்த தூசி எடுத்து அதுல ஜலத்தை குழந்தைகள்னா ஏதாவது ஏதோ பண்ணிட்டே இருக்கு, அது ஏன் பண்றேன்னு தெரியாது. இந்த குழந்தை இப்படி விளையாண்டே இருக்கு, இதை பார்த்தாரா நன்னா பண்ணிருக்கா பொம்மைய அப்படின்னு வச்சுன்னு கிளேங்கிறா, அது மத்த வச்சுட்டு என்ன பண்ணினா போகோ சரி இது பண்டுன்னு சொல்லி அதுக்கு உயிர் வரும்படி பண்ணிட்டாரா. தஸ்ய அசுரத்வமே தத்ரைவ உக்தம். பிரம்மதேவர் சிருஷ்டிச்சார், அவர் ஒரு தேவன்னு சொல்லப்படாத ஒரு யக்ஷன் கிண்ணரன் கிம்புருடன் அப்படின்னு சொல்லாம மனுஷன்னு சொல்லாம அவர் அசுரன் அரக்கன்னு சொல்லல. ஏன் சார், ருத்ர கோப அனலாஜாதா ததோ பண்டோ மகாபலா. கோபத்துல இருந்து உண்டா, அதனால்தான் மனுஷர்களுக்கு கோபம் வரக்கூடாது. நீங்க சொல்றேன் சார் கோபம்லாம் வராம தடுக்க முடியாது, வரத்தான் வரும்னே அப்படின்ட்டார் ஒருத்தர். நான் என்ன பண்றது, ஊழிய மட்டும் கோபத்தை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கோபம் வராம ரொம்ப கஷ்டம் தான் அது, ஆனா வராம இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். ஆனா முயற்சி பண்ணுவோம், நினைப்போமே ஜெயிக்கிறோம் இல்ல, அப்புறம் கோபம் வரப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். இது என்ன, இவ இங்க இருந்து பிறந்தார், ருத்ரனுடைய கோபம்ங்கிற நெருப்புல இருந்து பிறந்தார். ருத்ர கோப அனல ஜாதா பண்டோ மகாசுரா, அதனால்தான் அசுரன் ஆயிட்டான். கோபம் நமக்கு வந்தா அதுல விளைவு என்ன, அடுத்த பிரிவு அசுரம். வேண்டாம், கூடிய மட்டும் யார் எதை சொன்னாலும் எனதில்லே நினைச்சுங்கோ. நினைப்பேன் சார், உங்களுக்கு வந்தா தெரியும். என்ன பண்றது, அவ சொல்றது சொல்லிட்டு இருப்பா, நம்ம முயற்சி பண்ணோம். நீங்க கோபமே வராதுன்னா உங்க தலையில மிளகா தேய்ச்சி விடுவான்ட்டார். ஏன் போட்டுக்கிறேன்ட்டு என்ன பண்ண முடியும், ஜனங்க அப்படித்தான் பேசுவா. ஆனா முடியறது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். அதனால அப்படி இல்லாதனால கோபத்தினால வந்ததுனால அவனுக்கு அசுரன் ஆயிட்டான். ருத்ர கோப அனலாஜாதா யதோ பண்டோ பண்டோ மகாபல தஸ்மாத் ரௌத்ர ஸ்வபாவஸ்த தானவஸ்த அபவஸ்ததா. அதனால ரௌத்ர ஸ்வபாவம், அதனால அரக்கன் ஆயிட்டான். நம்ம கோபம் வந்தா நம்மளும் அடுத்த ஜென்மம் நமக்கு தான் இல்லையேட்டார் ஒருத்தர். அதனால இன்னைக்கே கோபிச்சுக்கிறோம் எல்லாத்தையும். வேண்டாம்னு சொன்னா அதை பண்றதுக்கு 1000 சாகு உங்க மனசு கொடுக்கும். ஆனா நல்ல வழியில இருந்து என்ன தள்ளாம பார்த்துக்கணும்னு பகவான பிரார்த்தனை பண்ணணும், வேற வழி இல்லை. இப்படி பண்டாசுரங்கிற பதத்தை மட்டும் சொன்னேன். சத்திய தைத்திய வதே, அந்த பண்டாசுரன் எனக்கூடியதான அரக்கனை கொல்வதற்காக உத்யுக்தானாம் சக்தினாம் ஸ்ரீ தேவதானாம் தேவதேனாதி, அம்பாளத்திலிருந்து வெளியில வந்ததான சக்திகள் ஸ்ரீ தேவதைகள், அந்த சைன்யங்கள் சைன்ய சம்யக் வியூக நிர்மாணேன அன்விதா. சைன்யங்கள் ஏதோ கூட்டமா அப்படி சேர்றது இல்ல, அதெல்லாம் வியூக நிர்மாணம். எப்படி இதை அமைக்கிறது, எப்படி யார் எங்க யுத்தம் பண்ணணும், எங்க நின்று யுத்தம் பண்ணணும், சத்ரு உள்ள வந்துட்டானா அவளை வெளியில் விடப்படாது. இப்படி வியூக நிர்மாணங்கள்லாம் இருக்கு. முதல்ல நம்ம சைன்யம் இருக்கணும், அதற்கு பின்னால நமக்கு சகாயம் பண்ணக்கூடியதான சாமந்த சைன்யம் இருக்கணும், அதற்கு பின்னால சாமந்த சைன்யத்துக்கு பின்னால நம்ம சைன்யம் 2வது பெட்டாலியன் இருக்கணும், அதற்கு பின்னால சாமந்த சைன்யம் இருக்கணும். இப்படி 7 செட்டு ஆன பிறகு
8வது செட் என்னன்னா ஏமாத்துறவன் இருக்கணும். என்ன தருதுன்னு இத தனியா சொல்லியிருக்காரு இந்த சாஸ்திரத்துல. ஒரு ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒவ்வொன்னா அடைக்கிண்டு இவ சைன்ய தட்டா சாமந்த அப்படி வரிசையா போனார். 7 செட்டு தாண்டியாச்சு. இது மேல திரும்பி வர வேண்டியது தானே, எல்லாரையும் ஜெயிச்சாச்ச அப்படின்னு திரும்பி வரானா. அங்க இருக்கிறவன் என்ன கத்தி எடுத்துன்னு பின்னால குத்தி விட்டான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, கீழே விழுந்துருவான். ஆனா திரும்பி வரான் பார்த்தீங்களா, திரும்பி வரப்ப கொண்டு விட்டாராம். விவகாரம் என்னென்ன இப்படி எல்லாம் உண்டு யுத்த சாஸ்திரத்துல, இப்படி விவகாரங்கள்லாம் உண்டு. அதனால அந்த சைன்யங்கள்ல வியூக நிர்மாணம். அபிமன்யுன்னு ஒருத்தன் அர்ஜுனுடைய பிள்ளை, அவரை கொல்றதுக்காக பாண்டவ சைன்யம் கௌரவ சைன்யம் போட்டா வியூகம் இருக்க பார்த்தீங்களா, அது பேதுக்கண்டு உள்ள போக தெரியும், வெளியில வராது. அவ்வளவுதான் தெரியும் இருக்கு. இவன் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது, அபிமன்யு கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அது சொல்லிட்டே இருந்தார் அர்ஜுனன். அந்த அம்மா அது வரைக்கும் கேட்டா அதுக்கப்புறம் தூங்கி போயிட்டா. தூங்குறது தப்புன்னு நான் சொன்னேன், தலையிட்ட அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. அதனால இந்த உள்ள கேட்டுட்டு இருந்தானா கர்ப்பத்துல இருந்து அபிமன்யு எப்படி சேதனம் பண்ணி உள்ள போறது. இவ தர்மபுத்திரர், பீஷ்மர், நகுலர், சகதேவர், பீமர், நகுலர், சகதேவர் 4 பேரும் சொல்லியிருக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு தெரியும் உள்ள போறதுக்கு, எங்களுக்கு தெரியாது. அர்ஜுனனுக்கு தான் தெரியும், அபிமன்யுக்கும் தெரியும். நீ உள்ள போ, உங்க பின்னால நான் வரேன்ட்ட. நன்னா இருக்கு. குழந்தை உள்ள போறா. ஆனா என்னாச்சு, அவரை உள்ள விட்டான் வேணும்னு. வள்ளியில உட்கார்ந்து இருக்க ஜெயத்ரதன் அவன் தபஸ் பண்ணியிருக்கான். என்ன, ஒரு நாளைக்காவதோ 5 பாண்டவாள நான் ஜெயிக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரன்ட்ட ஒரு தபஸ். பரமேஸ்வரன் கொடுத்து விட்டார். ஆனா கொடுக்கறப்ப என்ன சொன்னார்னா, என்னுடைய பக்தன் அர்ஜுனன், அதனால் அவனை தவிர மீதி 4 பாண்டவாளையும் நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு வரம் கொடுத்தார். என்னாச்சு, அவன் மதியில நிக்கிறான். அர்ஜுனன் இல்ல அன்னைக்கு நிவாத கவச்சாலோட கண்ட போடுறதுக்காக அங்க அர்ஜுன் போட்ட கிருஷ்ண பரமாத்மா. அவர் எல்லாம் தெரியும். இன்னைக்கு அர்ஜுன் அபிமன்யு கொல்லணும் தீர்மானம் பண்ணிட்டாரு. கொன்னது யாருன்னாரு, எல்லாம் பகவான் தான். கர்ணன் யாரு கொன்னதுன்னாரு, ஸ்வயா மயாச்ச குந்தியாச்ச 6 பேர் சேர்ந்து கர்ணனை கொண்டான்னார். அப்படி எல்லாம் நடந்ததெல்லாம் பகவானுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார், அழிச்சுன்னு போயிட்டார் தனியா அர்ஜுன. இங்க ஜெயத்ரதன் நிக்கிறான். வந்ததுமே யுத்தத்துக்கு வேகமா வர்றான் அபிமன்யு. என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் அபிமன்யோட யுத்தம் பண்ணலாமா, உள்ள போட்டான். அபிமன்யு உள்ள அனுப்பிச்சுட்டு வெளியில நிக்கிறான். சார் தர்மபுத்திர வர்றார், அது பீமன், நகுலன், சகதேவன் 4 பேர் வந்தா 4 பேர்ல சாயங்காலம் வரைக்கும் உள்ள நடிச்சு போக முடியல. எப்படி இருக்கும் பாருங்க. குழந்தைய அனுப்பிச்சுட்டு இவ 4 பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டா போக முடியல. அங்க உள்ள என்ன நடக்கிறது, இவன் பாட்டுக்கு சேதனம் பண்ணி வேகமா உள்ள போயிட்டான். இவனை கொல்ல முடியாது தீர்மானம் பண்ணிட்டான். அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டாலாம். அதுக்கு அபிமன்யுவ விவாகம் முழுக்க கடைசியில ஒண்டிய கொல்லல, அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டான். கடைசியில இந்த விஷயம் எப்ப தெரிகிறது, கர்ணன் கீழே விழற காலத்துல, இது நீ தர்மமா நீ போடுறது, என்னுடைய தேர் பூமியில விழுந்து போயிருக்கு, மாட்டிட்டு இருக்கு, நான் எடுக்கிறேன், இப்ப பாடத்தை போடுறேன், என்ன தர்ம யுத்தம்னு கேட்டான் அர்ஜுனனை. அர்ஜுனன் நீ பதில் சொல்லாதான் நான் சொல்றேன்ட்ட. அபிமன்யு நீங்க எல்லாம் சேர்ந்து கொண்டது நியாயமானு கேட்டா. பதில் சொல்லலையே கர்ணன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி பத்ம வியூகம், சக்கர வியூகம், இப்படி பல வியூகங்கள் யுத்தத்துல உண்டு. யார எங்க நிக்க வைக்கணும், யாரோட யாரு சண்டை போடணும், இப்படிப்பட்ட வியூகங்கள் எல்லாம் அந்த சேனைகள் பண்ணியிருக்கான். அதை பார்த்து அதோட கூடி இருக்கிறவள் சக்தி சேனா சமன்விதா சைன்ய சம்யக் வியூக நிர்மாணேன அன்விதா யுக்தா சம்யக் அபேதேன அன்விதாவா ததா கௌடபாதீயம் சூத்திரம். இது எங்க இருக்கு, ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரங்கள் கௌடபாதீய சூத்திரம் அதுல இருக்கு. பண்டாசுரஹனனார்த்தம் ஏகைவா அநேகா, பண்டாசுரர் கொள்றதுக்காக ஏகைவ அநேகா சா ஏகாச்சா அநேகாச்சா அப்படின்னு திரிபுரோபனிஷத்துல வருது. அத இங்க சூத்திரத்துல சொல்லியிருக்கார். அப்படி ஒண்ணு இது வரைக்கும் சொன்னேன். இது ஏதோ கதைன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆத்ம தத்துவம் எனக்கு எப்படி உபயோகப்படுறது, பராஸ்வரூபம் வர்ணனம் பண்ணலையே சொல்றார். எதா கண்டா நிர்லஜா, நமக்குள்ள இருக்கக்கூடிய வெக்கம்னு இருக்கு பார்த்தீங்களா, நல்ல காரியம் பண்ணணும்னா வெக்கம். ஸ்திரீகளுக்கு புருஷாளுக்கு விபூதி வச்சிருந்து போகல கோயிலுக்கு, வெக்கம் சார் விபூதி.
வேஷ்டியோட சட்டை போட்டுட்டு போங்க. சட்டை போட்டுட்டு தான் போவேன், சட்டை கட்ட மாட்டேன். வெக்கம். நல்ல காரியம் எதை பண்ணணும், அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், பஞ்சகட்சம் பண்ணிக்கோ. வேண்டாம், 4 பேர் இருக்கா. பெரியவாளே இப்படி பண்ணினா அடுத்த ஜெனரேஷன் எப்படி பண்ணு சொல்லுங்க பாக்கலாம். நான் வழியை காட்ட வேண்டாமோ? எல்லாத்தையும் வெக்கப்படுறான் சார். யாராவது என்னமோ நினைச்சு பாடவோ, ஆபீஸுக்கு போறப்ப மனசுல கொஞ்சம் இருக்கிற விபத்தியை தொடச்சு விட்டு அவன் தனியா போயிட்டு இருக்கான். இதுதான் மனுஷனுக்கு நல்ல வழியில போறதுக்கு இவன் வெக்கத்தை அனுபவிக்கிறான் பாத்தீங்களா? இதுதான் பண்டம்னு பேர். அதான் யத்வா பண்டா நிர்லஜ்ஜா தச பிரகிருதே ஜீவபாவமாபன்னா தேஹி ஜீவன் ததாஹோ சத்யுகாத்மாபி ஜடஸ்திரத்வா துக்காதிவித்யதி பண்டிமாயம் அப்படின்னு பிரயோகம் இருக்கு. சத்யுகாத்மாபி தன் சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் சுகரூபமாகவும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானம் ஆனந்தம் பிரம்மா இப்படி எல்லாம் இருந்த போதிலும் ஜட அஸ்திரத்வ துக்காதிபி நான் இன்னும் ஒன்னும் கையாதாதவன், என்னைக்கு என்ன ஆகுமோ தெரியாது, இப்படி துன்பத்தோட இருக்கேன், இப்படி கிளிஷ்டசி பண்டிமாயம், இப்படி தனக்குத்தானே கவலைப்படுகிறான் அப்படின்னு பண்டிமான். சத்திய அசூன் பிராணான் அவருடைய பிராணங்களை ராதி ஆதத்தை எடுத்துக்கிறார். தத் சர்வம் ஸ்வம் தத்கதோ தர்ம பண்டிமா இது யாவது. இதுக்குதான் பண்டிமா இருக்கு. ஞானபந்தா இது சூத்ரோக்தா பந்தா லௌகிகமான ஞானம் விஷய ஞானம் இதுதான் பந்தம் மனுஷனுக்கு அப்படின்னு சூத்திரத்துல சொன்ன பந்தமானது இங்க சொல்லப்பட்டது. அஸ்ய ஆத்மா ஞானம் இது சூத்திரத்வயம். ஆத்மா ஞானம் இந்த 2 சூத்திரத்தில் சைதன்யமாத்மா முதல் சூத்திரம், ஞானம் பந்தா 2வது சூத்திரம். இதை சேர்த்து சைதன்யம் ஆத்மா அஜானம் பந்தா அப்படின்னு பிரிக்கலான்ட்ட. அதனால என்னாச்சு, ஆத்மா ஞானம் இது சூத்திரத்வயம் சந்தவ் அகார ஸ்லேஷ அஸ்லேஷாபியாம் ஆத்மனி ஆத்மத்வஜானாபாவ அனாத்மனி ஆத்மஜானம் ச. சரீரத்தில் ஆத்மா எனக்கூடியதான நினைப்பு, ஆத்மாவில் ஜடம் என்ற நினைப்பு, ஆத்ம அனாத்ம அத்தியாசம். இந்த பாஷ்யக்காரர்கள் அத்தியாசம்னு சொன்ன இவர் நாங்க ஆணவமலம்னு சொல்லுவோம். இத இப்படி ஸ்லேஷ அஸ்லேஷாபியாம் ஆத்மனி ஆத்மத்வ அனாத்மத்வ ஆத்மஜத்வஜானாபாவ அனாத்மனி ஆத்மத்வஜானம் ச ஆணவ பதவல வாக்கியத்வேன. இது ஆணவமலம். சைவ சாஸ்திரத்துல ஆணவமலம்னு என்ன, வேதாந்தத்துல சொன்னதான அத்தியாசம். இது சரீரத்தினால ஏற்பட்டது. சரீரத்துல ஆத்மாவில அத்தியாசம், ஆத்மாவை சரீரத்துல அத்தியாசம். இதுக்கு அவாசாஸ்திரத்துல ஆணவமலம் அப்படின்னு சொல்றான். ஆணவமலம் காயிகமலம் கார்மிகமலம். இதனால ஏற்பட்டதான எல்லா செயல்களும் புண்ணிய பாபங்கள் இவைகள்லாம் சேர்ந்திருந்தால் அதுக்கு கார்மிக மலம்னு பேரு. இதனால ஏற்பட்டதா இந்த உருவம் என்ன, சரீரம் என்ன, சரீரத்தினால ஏற்பட்டதா இந்த உலகங்கள் என்ன, உலகத்தினால மனுஷனுக்கு வரக்கூடியதான தொந்தரவுகள் என்ன, இதெல்லாம் காயிக மலம். இப்படி 3 மலங்கள். மலங்களை தாண்டினவன் பரமாத்மா, அவருக்கு மலம் இல்லை அப்படின்னு விசேஷமா சொல்ல வரும். அதான் சொல்றார் ஆணவ மல பதவாச்சத்வேன பிரசித்தோ பந்தா இதி அர்த்தः தத்பாஷ்யவார்த்திகையோ உக்தா. இது சொல்லுது தஸ்யவதா. இந்த ஆணவ மலம் உங்களுக்கு அடியோட போகணும். யஸ்மாத் தத்யுக்தம் உத்யோக உத்யமஹ இது யாவது. இதே அடுத்த சூத்திரத்துல உத்தியமும் அதுக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான முயற்சி, அந்த சிவபதத்தை அடைவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டியதான முயற்சி என்ன, தஸ்யாக யா சக்தயா. இப்பிறவையில் தாங்கள் சிவபதத்தை அடையணுமே என்றால் அதுக்கு அம்பாளுடைய சக்தி உங்களுக்கு உதவும். சாமர்த்தியானி தாசாம் சேனையா சமூகேன சமன்விதா இது ரகசியார்த்தா. சாஸ்திரத்தின கிளாஸ் சொல்லக்கூடாதுங்கிறல, இது சொல்லலாம். ததாச்ச சிவசூத்ராணி உத்யமோ பைரவ சக்தி சக்கர அனுசந்தானே விஸ்வசம்ஹார. விஸ்வன்னு ஜீவன் முடிச்சுட்டு இருக்கிறதுல விஸ்வசம்ஹார. சக்தி சந்தானே சரீரோத்பத்தி பூத சந்தானே பூத பிருதத்வ விஸ்வசங்கட்ட
இத்தியாதின்னு தத்வார்த்திகானி இங்க சொல்லக்கூடியதான இந்த வார்த்திகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு விசேஷமாக சைவ சாஸ்திரத்தை பத்தி மேல சொல்ல போற. இந்த சைவ சாஸ்திரத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நம்ம புதன்கிழமையே கிளாஸ் வச்சுட்டு இருக்கோம். ஒரு கொஞ்ச நாள் இந்த புதன்கிழமை பதிலாக செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாமான்னு ஒரு அபிப்பிராயம். அதனால அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கிளாஸ். இது புதன்கிழமைங்கிற பழைய நினைப்புல